என்னை யாரும் அசைக்க முடியாது, ஆட்டிக்க முடியாது. என்னை யாரும் ஆட்டிக்க முடியாது. அப்பா என் மேல கோவப்படாத. புள்ள நேருக்கு நேரு நின்னா கேக்குறேன், மரியாதை கேக்குறேன். உன்னை ஒரு வாட்டி சுத்தி வந்து கேக்குறேன், எனக்கு பாக பிரிவினை வேணும், பிரிச்சு கொடு சொத்து. அடே அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் என் குதிரையை மறந்துட்டேன். டே கண்ணா கொஞ்சிடுறா, உனக்கு தீனி நான் போடுறேன், உனக்கு பசிச்சா நான் போடுறேன்டா. ஏண்டா உடனே மயிர உனக்கு இவ்வளவு நீளம், சாப்பிடுறா. கையில கொடுத்தாதான் சாப்பிடுயா? இறையா என்னடா இது? உனக்கு என்ன கவலை? வயசானமா இருக்கிறியா? எனக்குதான் எவ்வளவோ கவலை. நான் ஒண்ணு மாத்திரம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் தண்ணி போட்டுக்கிறேன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லிடாத, கோச்சுக்குவான். ஏன்டா தனியாவா குடிச்சேன்னு. நான் என்ன கேக்குறேன், என் பாகத்தை பிரிச்சு கொடுன்னு கேக்குறேன், அவ்வளவுதான். குட்டானப்பா தண்ணியே குடுக்கல நானு, அதுக்கு நீ பாகம் கொடுக்க கூடாதா? சொல்லாமல. கங்கா டேய், இந்த நியாயத்தை பஞ்சாயத்து பண்ணலாம்டா உங்க அப்பா கிட்ட. இது பாரு கங்காப்பா, 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 எனக்கு காண வருது கங்காப்பா. நான் என்ன கேட்டேன்? பாகம் கேட்டேன், அவ்வளவுதானே. ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நான் ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பையன். நான் வந்து பெரியவங்க முன்னாலெல்லாம் குடிக்கிறதே இல்லை, குடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு பெரியவனை தெரியறது இல்லை. நான் சொல்றேன், ஒழுங்கா மரியாதையா பாகத்தை குடுக்கல நான் சுட்டுடுவேன். 1 2 3 என்றதுக்குள்ள சுட்டுடுவேன். 1 2 3 நான் சொல்லுவேன் இல்லையா? நீ சொன்னியா? ஐயோ ஐயோ ஐயோ! என்னடா அது? சொல்ற கங்கா நீயாடா? ஏண்டா என்ன பாகம் பிரிவினைன்னு வளர்ற? இங்க கேட்ட? ஆமா. ஐயோ எங்க அப்பா கிட்ட தைரியமா நேருக்கு நேரு நின்னு கேட்கணும்னு சொல்லித்தான் தண்ணி போட்டு வந்தேன். ஆமா, இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரியுமா? உன்னை போட்டு தண்ணீரை துவைச்சு எடுத்ததே எங்க அப்பா தான். ஐயோ! ஆமா, மிச்சம் ஏதாவது வச்சிருக்கிறியா? ஏண்டா நீயும் உங்க அப்பா முன்னால தைரியமா நின்று பாக பிரிவினை கேட்க போறியா? விடுறானா? இல்லடா, அவ்வளவுதான். ஏய், இனிமே வந்து அந்த பக்கம் தலை காட்ட மாட்டான்டா. வாங்க போலாம். வாங்கி கொடுத்துட்டாங்க, இவனும் வாங்கி கட்டிக்கிட்டான். எதுக்கும் நல்லது. கண்ணத்துக்கு சாப்பிட்ட, வயிற்றுக்கு சாப்பிடு. ஆம்பளை நான் ஒருத்தர் இருக்கிறேன், பொம்பளை பேச்சை கட்டுக்கிட்டு பேடி பசங்க வந்து அடிச்சுட்டு போறாங்க. ஆம்பளை அவனுங்க எனக்கு வர ஆட்டத்துக்கு அவங்க வயிற்று கிழிச்சு கொடல மாலையா போட்டுக்கு போறான். தடுக்காத, நானா இல்ல அவங்களால ஒரு கை பாத்திரம் உண்டே. சகுனம் சரியில்லை. சாப்பிடுற சாப்பாடா முக்கியம், எனக்கு மானம் தான் பெருசு. அத பத்தி உனக்கு என்னடா? இல்லாத பத்தி ஏன் பேசுறேன்றியா? உனக்காக இல்ல, இந்நேரம் இந்த ஊர்ல ஒரு ரத்த ஆறே ஓடி இருக்கும், ஒரு வய குளிக்க முடியாது. 1000 தான் இருந்தாலும் வெத்த பிள்ளைய அடியில விட்டு அடிக்க சொல்லாமா? அம்மா அப்பா அத்தனை லட்சணத்தை வெளியே துப்பாக்கியில குண்டு போட்ட வேகம் பிரமாதம். என்னமோ கொக்கு சுடுற மாதிரி டொப்பு டப்பு டப்புன்னு சுட போறீங்க. எல்லா பையனும் பொட்டு பொட்டுன்னு விடுவார பார்த்தா இங்க உள்ள வந்து கிழங்கு பசியோ. காரம் 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 சாப்பிட்டா வீரம் சொல்லுவாங்க. அதான் இந்த வீட்டுல எல்லாரும் வீரமா இருக்கீங்களா? அம்மா சமையல்ல காரத்தை கொஞ்சம் குறைங்க, இல்லன்னா இந்த பையன் தினமும் ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வம்பெடுத்து வாசல கொண்டு நிக்க வைப்பான். என்ன நான் ஒருத்தன் தான் பசிட்டா இருக்கேன், நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அஜய்யோ போற வேகத்தை பார்த்தா எனக்கு ஒண்ணுமே இருக்காது போல. இது என்னது? இது எனக்கு வேணும். இதுவும் என்னது? இதுவும் என்னது?
என்னது? அடே, உங்க 4 பேருக்கும் நான் என்னமா குழிய தோண்டம் பாத்தீங்களாடா? உனக்குன்னு நானே வேற இடத்துல தோன்றேன்டா. டேய் நீ வாடா, நீ வாடா, டேய் நீ வாடா. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. என்னடா என்ன பயங்கர நினைச்சியா? அதெல்லாம் கிடையாது. நான் என் வேலையை முடிச்சுட்டேன். 4 பேருக்கு குடியை தோண்டியாச்சுரா. புதைக்க வேண்டியது உன்னோட வேலை. என்ன டேய் நமக்கேண்டா, நீ நீ வாடா. பூமிகள் மானிட அடே அடே வாடா வாடா பூமியில் மானிட. நீங்க இங்க வந்த? நானும் உங்களோட தான் வரப்போறேன். நாங்க போற இடம் அது எனக்கும் தெரியும். அதனாலதான் நானும் வரேன்னு சொல்றேன். அந்த இடம் ரொம்ப ஆபத்து நிறைஞ்சது. அங்கெல்லாம் நீ வரக்கூடாது. சுடும் வெயில், கடும் குளிர், காடு, மலை, பாலைவனம், அங்கெல்லாம் தொல்லைகள் ரொம்ப ஜாஸ்தி. ஆம்பளைங்க நாங்க தான் அங்கெல்லாம் போலாம். நீ ஆம்பளை மாதிரி தான் இருக்கிற, இருந்தாலும் நீ பொம்பளை, நீ வரக்கூடாது. என்னாலேயே முடியும். நான் வரத்தான் போறேன். வரப்பாரியா? சொன்னா கேட்க மாட்டேன். இறங்குல டேய், இறங்குற வா, படு படு, கவுந்து படு. நீ வருவே 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 வருவே. நான் உங்க கூட தான் வர போறேன். வருவியா? ஐயோ 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 ஐ. ஐயோ, நான் உங்க கூட வரமாட்டேன். குதிரையை கொடுத்துட்டு போங்களேன். என் குதிரை. நான் வரமாட்டேன். நிஜமா நான் வரமாட்டேன். நான் குதிரை எடுத்துட்டு போயிடுவேன். மரியாதையா புடிச்சிட்டு போய் சார் போ.
இல்ல, அந்த துப்பாக்கி வீரனையும் ஜெயிச்சா தான் வெற்றி பெற்றதாக அர்த்தம். எல்லாரும் என்னடா நினைச்சுக்கிட்டீங்க? வேண்டாம், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதுடா. உங்களுக்கு துணிவு இருந்தால், தைரியம் இருந்தால், சாகரத்துக்கு நீ தயாரா இருந்தா முதல்ல என் இவங்கிட்ட போய் பாருங்கடா. நண்பரே, நண்பரே, உன் துப்பாக்கிக்கு முன்னால வேற எந்த துப்பாக்கியுமே நிக்காது, உன்னுதான் நிக்கும். உன்னை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது, தெரியுமா? நண்பர்களே, நீங்க பெரிய வீரர்கள் தான். எங்க தலைவர் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். வாங்க போலாம். உங்க தலைவர் எங்களை பார்க்கணும்னா அவரை வர சொல்லியா? ஆமா, தலைவர்களை நாங்கள் பார்ப்பதுதான் முறை. நீ ஏன்பா பேச மாட்டேங்கிற? இவர் ஒரு பெரிய சதக் இல்லைன்னா டிஷு. அவர் ஊமை. பாத்தீங்களா, வாயிலையும் சுடுவாரு, அப்புறம் துப்பாக்கியிலையும் சுடுவாரு. நீங்க வாங்க, தலைவரை பார்க்கலாம். நீங்க போங்க. நீ குதிரையை பார்த்துக்க, நீ தலைவரை பார்த்துக்க. சீக்கிரமா போய் உங்களுக்கு இல்லாமலா? எல்லாம் உங்களுக்கு தான். இந்தாங்க கொண்டாங்க, இந்தாங்க கொண்டாங்க, இந்தாங்க கொண்டாங்க, இந்தாங்க விடுங்க. ஏங்க அழறீங்க? துக்கம் தொண்டை அடிக்க சொல்ல என்னங்க செய்யறது? கட்டி பிடிச்சாடுதா துக்கம் எல்லாம் குறைஞ்சு போயிடுங்க. பொம்பளை ஆளுதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கும் ஜலம் வரும் கண்ணுல இருந்து. நீங்க அழுறீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? வயசு என்னமோ ஆயிட்டே போகுது. யாரும் என்ன கல்யாணம் செஞ்ச மாட்டேன்றாங்க. கத்தாதீங்க. இந்த வார்த்தை அவன் காதையில விழுந்துச்சு, ஊர்ல இருக்கிற அத்தனை வயலும் ஓடி வருவான். ஏங்க நான் பண்ணிக்கிட்டேன். அது என்னங்க அது? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே ஓன்னு அழுதீங்களே, நான் அழகா இல்லையா? அதுக்கு இல்லைங்க, முதல்ல ஒருத்தரை கல்யாணம் பண்ணேன், 3 மாசத்துல செத்துட்டாரு. அதுக்கப்புறமா ஒருத்தரை கல்யாணம் பண்ணேன், 1.5 மாசத்திலேயே இதுவாயிட்டியா? எனக்கு ஏதுங்க அந்த குடுப்பனை, இறைவனடி சேர்ந்துட்டாரு. 3ஆவதா ஒருத்தரை கல்யாணம் பண்ணேன், 3 நாள்ல போயிட்டாரு. இப்ப நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு சொல்றீங்க? ஏமா கல்யாணத்தை பண்ணிட்டு சதா சண்டையா போட்டுட்டு இருந்த ஒவ்வொரு புருஷனையும் அடிச்சு அடிச்சு கொண்டிருக்கிற. இப்ப சொல்லுங்க,
நான் அழுததுல என்ன தப்புன்னு சொல்லிட்டு தப்பே கிடையாது. இந்த நான் வரேன். இருங்க வேணாங்க. இருங்க இருங்க. நான் இருக்கோடுங்க. நான் இருக்கோடுங்க. ஐயோ நாராதானா போதே. நான் அங்க போறேன். இங்கதான் வந்திருக்கிறேன். இங்க என்ன ஏமா உன் கணக்குல எத்தனை பேரு? என்ன சொல்றீங்க? அழுவுறிய? எத்தனை பேரை கொன்ன? நானா? இல்லைங்க, என் காதலரை தான் இன்னொருத்தன் கொண்டுட்டு என்னையும் கற்பழிக்க பாக்குறான். அவனை நீங்க தாங்க பழி வாங்கணும். சண்டையா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அது உங்களாலதான் முடியும். அதுக்கு இல்லைங்க, இங்க கலாட்டா பண்ண முரட்டனை கூட நீங்க தான் அடக்குனீங்களாமே. அது நான் தான். அது நான் தான். எதுக்கு சொல்ல வர்றேன், எனக்கு கங்கா கங்கான்னு ஒரு சிஷ்ய புள்ள இருக்கிறான். அவனுக்கு எங்கிட்ட குரு பக்தி ரொம்ப ஜாஸ்தி. சதா வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு கெஞ்சுவான். ஒன்னுடா இன்னாரப்பட்ட இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கிறான். அவன் கையை காலை ஒடிச்சிட்டு வரான்னு சொன்னான். நேரா கழுத்தியா வெட்டிடுவான். உடனே ஊர் ஜனங்கள்லாம் பாராட்டி பரிசு கொடுப்பாங்க. பரிசை நேரம் எடுத்துட்டு வந்து குரு காலில் போட்டு என் காலில் உளுந்து தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் தான் போவான். இந்த முரட சமாச்சாரமே எங்களுக்கு சின்ன விஷயம். இது ரொம்ப சர்வசாதாரணங்க. இங்கே இருக்கிறான். இதெல்லாம் தான் எனக்கு பிடிக்காது. நீங்க கண்ணீர் வடிக்க கூடாதுங்க. நான் பாத்துக்கிறேங்க. அவன் போதுங்க. அதுக்கு நீங்க வேணா. நீங்க வா கண்ணா. நீ வா நீ வா. அடா ஏய் கங்கா, இந்த பொண்ணு இருக்கிற அலங்கோலத்தை பாத்தியா? இதோட வாழ்க்கையில ஒரு பெரிய சரித்திரமே அடங்கி இருக்குது. இந்த பொண்ணை காதலிச்சவன எவனோ ஒரு பொறிக்கு போய் அடிச்சு கொன்னுட்டு இவனையும் கற்பழிக்க முயற்சி பண்றானா. என் காரை புடிச்சிட்டு ஓன்னு அழுவுது. என்னால தாங்க முடியல. இந்த பாருங்க, நீ என்ன பண்ற? ராத்திரியோட ராத்திரியா போய் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு சும்மா டிஷோங் டிஷோங். என்னடா யோசனை பண்ற? ஒரு கிழவனுக்காக ஒரு முரடனையே அடிச்சிருக்கிறோம். பாவண்டா, இது குமரி போன்றா கண்ணீர் வடிக்குதுடா அத்தத்தோட. ஆமாங்க, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. நான் இந்த ஹோட்டல்ல நடனம் ஆடி பிழைக்கிறவா. அந்த அயோக்கிய என் காதலனையும் கொன்னுட்டு என்னையும் நிம்மதியா வாழ விட மாட்டேன்றா. என்ன காப்பாத்துங்க, எனக்கு வாழ்வு கொடுங்க. நீ இவளுக்கு வாழ்வு கொடு. அவன் யார்?